சொல்றான். ஒரு கணவன் மனைவி அவங்க அவங்க சொல்றாங்க அல்லாஹ் அவர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் நெருங்கினாரு. நெருங்கியதற்கு பின்னால் அந்த நெருக்கம் ஏற்பட்டதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் ஒரு சந்ததியை கொடுத்தான், ஒரு குழந்தை, ஒரு பிள்ளையை அல்லாஹ் கொடுக்கறான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. உடனே இவங்க ரெண்டு பேருமே ஆதமும் ஹவ்வாவும் சேர்ந்து அல்லாஹ்ட்ட என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, லயின் அத்தைதனா சாலிஹன் லனகூனன்ன மின ஷாக்கிரீன். இறைவா, நீ எங்களுக்கு சாலிகான ஒரு சந்ததியை நீ கொடுத்திருக்க, அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம்? லனகூனன்ன மின ஷாக்கிரீன், உனக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் என்பதாக ஒரு துவா செய்யறாங்கல்ல. இந்த துவாவை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் இப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நம்ம கொடுத்தோம். அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா செஞ்சாங்க, நீ எங்களுக்கு குழந்தை கொடுத்திருக்க, அதுக்காக நான் என்ன செய்வோம்? உனக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அவ்வளவு விரும்புறான். என்ன விரும்புறான்? அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் நன்றி செலுத்துவதை அல்லாஹ் விரும்புறான். அப்போ நோன்பு என்பது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நிலையில், அந்த தரஜாவுல உள்ளதுதான் அந்த நோன்பு. அந்த நோன்பை என்ன செஞ்சிடக்கூடாது? தேவையில்லாத வெற்று காரணங்களுக்காக வேண்டி அந்த நோன்பை நாம தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் ரஜபினுடைய மாதத்திலேயே இந்த நோன்பை பற்றிய துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலேயே இந்த துவாவை அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரஜபினுடைய மாதத்தில இருந்து வரக்கூடிய ரமலானுடைய அந்த நோன்பிற்கு உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதாரத்திலாலும் நம்முடைய ஆரோக்கியத்தாலும் எல்லா நிலையிலையுமே அல்லாஹ்விடத்துல அவங்க பரக்கத்து கேட்டது என்ன தெரியுமா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய நோன்பு அந்த மாதத்துல பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, அவர்னால நிறைவாக அந்த நோன்பை நிறைவேற்ற முடியாது. அதனால அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரஜபையும் ஷஅபானையும் எனக்கு பரக்கத் பொருந்தியதாக ஆக்கு. அது பொருளாதாரத்திலையும் எடுத்துக்கலாம். உடல்ல நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? நோன்பு வைக்க முடியாது. அப்போ இந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷஅபான், அந்த பாரிக் லனா பரக்கத் செய்யுங்கிறது ஆரோக்கியத்திற்கும் அந்த பரக்கத்து வந்துருது. இது இல்லாம மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாமே அந்த பாரிக் லனாக்குள்ள அடங்கிடுது. எல்லாம் எல்லாத்துலயுமே எனக்கு பரக்கத் செஞ்சிரு, குடும்பத்துல பரக்கத் செஞ்சிரு, பொருளாதாரத்துல பரக்கத் செஞ்சிரு, வருமானத்துல பரக்கத் செஞ்சிரு, நான் கொடுக்கல் வாங்கல்ல இருந்தா அதுலயும் எனக்கு என்ன செய்யும்? பரக்கத்துல என்ன எனக்கு உதவி செய்யணும். இது எல்லாத்துலயுமே எனக்கு நீ உதவி செஞ்சிருன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி துவாவை கேட்கணுடைய காரணம் என்னன்னா, ரமலானை சிறப்பாக அடையணும் என்கின்ற ஒரே நோக்கம் தான். அப்போ அந்த ரமலானுடைய நோன்பு ஆக மகத்துவம் வாய்ந்தது.